எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாடோடிகளாகவும் வேட்டை சமுதாயமாகவும் வாழ்ந்த மக்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும்பொழுது, அதாவது உணவுக்காக விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கி விவசாயம் பண்ணும் பொழுது, அந்த விவசாயம் சம்பந்தமான பயிர்களை தினமும் பார்வையிடணும், பாதுகாக்கணுன்ற சூழ்நிலை வரும்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தங்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்ப வாழ்வியல் முறை வருது. விவசாயத்திற்கு மிக முக்கியமான விடயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது மழை, வெப்பம், ஒரு நல்ல நிலம் அப்படின்ற தேவைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படி பார்க்கப்படுது. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மருத நிலத்தின் கடவுளாக தமிழ் என்ன வரையறை செய்கிறது என்றால், இந்திரனை கடவுளாக வர்ணனை செய்கிறது. இந்த இந்திரனுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான பெயர் போகி. போகி அப்படின்னா என்ன அப்படின்னா, பணக்காரன் அல்லது எல்லா வசதிகளும் உள்ளவங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். சகல வசதிகளும் உடைய ஒரு அரசன், ஒரு தலைவன் அப்படின்றது அதோட பேர் காரணம். இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக போகி பண்டிகை கொண்டாடப்படுது. சினிமாக்களை காட்டுற மாதிரி பழைய பொருட்கள்லாம் போட்டு எரிக்கிறதும் புதுசெல்லாம் போய் வாங்குறதும் போகி அல்ல. இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்றது நமக்கு ஊட்டியிருக்காங்க. அதில் அப்போ என்னன்னா, தீய எண்ணங்கள் எல்லாம் விட்டுவழித்து நல்ல எண்ணங்கள் வளரணும், வாழ்வியல் சிறக்கணும் அப்படின்றதான் அதில் கரு. தமிழில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நூல்கள், சிறப்பு நூல்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி நூல்கள்லாம் அழிக்கும் பொருட்டு இதெல்லாம் தேவையில்லாத குப்பை, எரிச்சிருங்க அப்படின்னு ஒரு படையெடுப்பு நமக்கு கற்பிக்குது. இதெல்லாம் செஞ்சா தான் அது போகி அப்படின்னு நமக்கு மூளை செலவை செய்து நல்ல நல்ல நீதி நூல்கள் எல்லாம் அங்கு எரிக்கப்படுகிறது. அதையே நமக்கு தொடர்ந்து வாழ்வியல் முறைகளாக கற்பிக்கப்பட்டது. எனவே போகி என்பது ஏதோ ஒன்று எரிச்சு ஏதோ ஒன்று வாங்குறது இல்லை, மனதில் உள்ள தீய எண்ணங்களை விட்டு வச்சுட்டு எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்றதான் போகியாக இருக்க முடியும். முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத நிலத்தின் கடவுளாகிய இந்திரனுக்கு, உழவுக்கும் தொழிலுக்கும் தலைவனான இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உலகமெங்கும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுவதுதான் போகி. எல்லோருக்கும் இன்று போகி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.